வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள். சபாநாயகர் செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்தார். தொடர் விடுமுறையால் புதுவையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்த புதுவை. கவர்னரின் தேநீர் விருந்து. திமுகவினர் புறக்கணிப்பு. விண்ணேற்பு அன்னை ஆடம்பர தேர்பவனி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளையொட்டி சபாநாயகர் செல்வம் கீழூரில் நடைபெற்ற விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்தார். பிரிட்டிஷார் ஆதிக்கத்தில் இருந்த இந்தியா விடுதலை பெற்ற பிறகு 180 ஆண்டுகள் புதுச்சேரியை ஆட்சி செய்த பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கை உருவானது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியை விட்டு பிரெஞ்சுக்காரர்கள் வெளியேற வேண்டுமா என்று அப்போதிருந்த பஞ்சாயத்து உறுப்பினர்களின் கருத்து கேட்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பின்படி 1954ஆம் ஆண்டு நவம்பரில் புதுச்சேரிக்கு விடுதலை கொடுத்தது பிரெஞ்சு அரசாங்கம். 1954ஆம் ஆண்டு பிரெஞ்சு அரசு புதுச்சேரிக்கு விடுதலை அளித்தாலும் இந்திய அரசு நிர்வாகத்துடன் இணையாமல் இருந்தது. அதன்பின் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பிரெஞ்சு அரசாங்கமும் நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கமும் டி ஜூரே என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதுவரை பிரெஞ்சுக்காரர்கள் வசமிருந்த புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய 4ம் இந்திய ஆளுகைக்குட்பட்ட தனி மாநிலமாக உருப்பெற்றது. அன்று முதல் புதுச்சேரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசின் முழு கட்டுப்பாட்டில் வந்தது. எனவே ஆகஸ்ட் 16ஐ சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக புதுச்சேரி அரசு இன்றும் கொண்டாடி வருகிறதா. இந்நிலையில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அரசு பொது விடுமுறையை அளித்து கொண்டாடி வருகிறது. கீழூர் நினைவிடத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு கொறடா ஆறுமுகம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், டிஐஜி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு புதுவை ஸ்தம்பித்துள்ளது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் விரும்பும் பட்டியலில் உலகிலேயே புதுச்சேரி 2வது இடத்தை பிடித்துள்ளது. அதனால் சுற்றுலா வருவோரை மேலும் கவர்வதற்காக மத்திய மாநில அரசுகள் புதுச்சேரியில் பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் சுதந்திர தினத்தையொட்டி தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறையை கொண்டாட புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள சுற்றுலா தலங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வழக்கத்தை விட புதுச்சேரியில் இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். நகரம் முழுவதும் உள்ள சாதாரண விடுதி முதல் நட்சத்திர விடுதி வரை சுற்றுலா பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறதா. இதனால் நகரம் மற்றும் கடற்கரை ரெசார்ட்டுகளில் அறைகள் கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் தவித்து வருகின்றனர். பலர் தமிழக பகுதியான கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் தங்கும் அறை எடுத்து புதுச்சேரிக்கு வந்தனர். ஹோட்டல்களில் உணவு அருந்த சுற்றுலா பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நகரில் உள்ள சாலையோர உணவகங்களிலும் கூட்டம் அலைமோதி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதிகளில் பல மாநிலங்களை சேர்ந்த கார்கள் உலா வருகிறதா. இதனால் ராஜீவ்காந்தி சந்திப்பு, கிழக்கு கடற்கரை சாலை, வழுதாவூர் சாலை, திண்டிவனம், விழுப்புரம் சாலை, காமராஜர் சாலை, நேரு வீதி, அண்ணா சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறதா. ஒவ்வொரு இடத்தையும் கடந்து செல்ல அரை மணி நேரத்திற்கு மேல் ஆகிறதா. வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, ஆசிரமம், மணக்குள விநாயகர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளின் வருகையால் நிரம்பி வழிகிறதா. இதனால் புதுச்சேரி ஸ்தம்பித்துள்ளது. புதுவையில் கவர்னர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்தை திமுகவினர் புறக்கணித்துள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், செல்வகணபதி எம்பி, துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அங்காளன், கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார், சிவசங்கர், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்ந்தான், செல்வம், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், தலைமை செயலர் சரத் சௌகான் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்தியநாதன் MLA, தமிழ்ச்சங்க தலைவர் முத்து மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உடல்நலக்குறைவால் தேநீர் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை.
நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னையின் 174வது ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நவநாட்களில் தினமும் காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி, மாலை 5:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலி, தேர்பவனி, நற்கருணை ஆசிரும் நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழாவான நேற்று காலை புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றதா. மாலை 6:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அமைச்சர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இதில் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் ஊழல் நடந்திருப்பதாக மாணவர் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய ஊழல் செய்து மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக, அதன் அடிப்படையில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்திருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆதாரங்களை திரட்டி வெளியிட்டுள்ளார். மேலும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மகாதேவபுரா பகுதியில் 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றதாகவும், அதே தொகுதியில் சுமார் 1 லட்சம் போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதற்கான ஆதாரங்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டதாகவும், இதேபோன்று சுமார் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போலி வாக்குகள் பெற்று பாஜக அரசு ஆட்சி அமைத்திருப்பதாகவும் கூறினார். வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்ததற்கு உறுதியாக இருந்த பாஜக அரசையும், ஊழல் செய்வதற்கு துணையாக இருந்த இந்திய தேர்தல் ஆணையத்தையும் கண்டிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும், ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதாகவும் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வாக்காளர் ஊழல் சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்லூரி நுழைவு வாயில் முன்பு ஊழல் செய்ததற்கான ஆதாரங்களை துண்டு பிரசுரமாக வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இளைஞர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயி நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோன்று புதுச்சேரி மாநில பாஜக அலுவலகத்தில் வாஜ்பாயின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் மற்றும் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் ராமு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற கிராமிய விளையாட்டுப் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டு திடலில் 17வது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை 2025ற்கான முதற்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா தொடங்கியுள்ளது. கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் திடலில் 2 நாட்கள் இந்த போட்டி நடைபெற உள்ளது. இப்போட்டியின் துவக்க விழாவில் குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஐயனார் தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்தார். துணைத் தலைவர் ராமதாஸ், குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். மாநில அளவில் நடத்தப்படும் இப்போட்டியில் முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் 36 அணியினர் கலந்து கொள்கின்றனர். போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் வருகின்ற செப்டம்பர் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவில் திருவிழாவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள சக்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தின் ஆடிப்பெரு தேர்விழா கொண்டாட்டம் கடந்த வாரம் விமர்சையாக தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக செங்கழுநீரம்மன் ஆலய தேர் திருவிழா வெள்ளிக்கிழமையன்று சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் RK நகரில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் அளித்தார். இதில் அன்னதான குழுவினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக புதுவை மாநில உழவர்கரை தொகுதி அருமார்த்தபுரத்தில் உள்ள திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள், இனிப்புகள் மற்றும் தேசிய கொடி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அகில இந்திய நிர்வாகிகள், புதுவை மாநில கௌரவ தலைவர் விநாயகம் அறிவுறுத்தலின்படி புதுவை மாநில பொறுப்பாளர் ரவி முன்னிலையில் புதுவை மாநில இணை செயலாளர் நிர்மல் பாபு தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் ஆஷிக், விஜய், வசந்த், பிரசன்னா, கவின், நவீன் பாபு, நட்பரசன், ரீகன், ஸ்ரீதர், கோகுல், சக்தி, பிரபு ஆகியோர் செய்திருந்தனர். ஓஷன்ஸ் பார்க்கில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தின விழா பாண்டி ஓஷன்ஸ் பார்க்கில் கொண்டாடப்பட்டது. பார்க்கின் இயக்குனர் அன்பு தேசிய கொடியேற்றி ஊழியர் மத்தியில் சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. பார்க்கின் எதிர்கால வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றிருந்து செயல்பட வேண்டும் என்ற உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3600 அடி நீளமுள்ள கொடியை புதுவை மாணவர்கள் ஏந்திச் சென்று போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுச்சேரி அரிமா சங்கங்களின் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுதேசி மில் அருகில் இருந்து NCC, NSS மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் 3600 அடி நீளமுள்ள தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். இப்பேரணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடக்கி வைத்தார். மறைமலை அடிகள் சாலை, மிஷன் வீதி வழியாக 1500 மாணவர்கள் தேசிய கொடியுடன் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேனர்களை ஏந்தி சென்றனர். கடற்கரை சாலை, காந்தி சிலை முன்பு இந்த பேரணி முடிவடைந்தது. அங்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்கான உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரிமா சங்க நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று மற்றும் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. குருகுல் பாத் பள்ளியில் சுதந்திர தின விழாவையொட்டி பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் குருகுல் பாத் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. டாக்டர் தஷ்ணுவின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மோகன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷன், ஓவிய போட்டி, வண்ணமயமாக்கல் போட்டி மற்றும் ஊக்கமளிக்கும் பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தெய்வானி, அவனிராஜாவின் ஒருங்கிணைப்பின் கீழ் பிரீத்தி காருண்யா, சுகன்யா, செந்தமிழ் செல்வி, கல்கி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மடுகரை எவர்கிரீன் ஆங்கில பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விழா ஆகிய இருபெரும் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின விழா பற்றிய மாணவர்களின் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. நடைப்பயணத்தை பள்ளி தாளாளர் ஹபீக் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பள்ளியில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணி VS நகர், கிழக்கு தெரு, மந்தைவெளி வழியாக தேசிய கொடியை சுமந்தவாறு மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. பேரணியில் பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் விழிப்புணர்வு உரை, அபிநய கூத்து, தேசிய தலைவர்களைப் போல மாறுவேடம் பூண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் நடைபெற்றது. மாணவர்கள் கிருஷ்ணரின் வாழ்க்கை மற்றும் லீலைகளை சித்தரிக்கும் நடனம், பாடல், நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினர். கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமணிந்து மழலை செல்வங்கள் கிருஷ்ண பக்தி பாடல்கள் பாடி அசத்தினர். விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள ஊஞ்சலில் மழலை கிருஷ்ணர் மற்றும் ராதை பெற்றோர்களுடன் ஊஞ்சலாடி மகிழ்ந்தனர். பின் சிறப்பு வழிபாட்டில் கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவு வகைகளான வெண்ணெய், அவல், சீடை, முறுக்கு போன்றவற்றை படைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. கிருஷ்ண ஜெயந்திக்கான ஏற்பாடுகளை நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாக அதிகாரி சாதிக் அலி, தலைமை ஆசிரியர் டெய்சி அனிதா மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி தாளாளர் எழிலரசி கிரண்குமார் வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் சேர்மன் கிரண்குமார் தலைமை தாங்கிய விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஷைன் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் குமரன், ஜனமாறன் பில்டர்ஸ் உரிமையாளர் தங்கமணி மாறன், ஓஷன்ஸ் பார்க் மற்றும் லட்சுமி ஜுவல்லரி உரிமையாளர் நவீன் பாலாஜி, பல் மருத்துவ நிபுணர் லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் சுதந்திர தினம் மற்றும் நம் நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தேச தலைவர்களின் தியாகங்கள் குறித்து விளக்க உரையாற்றினர்.
மாணவர்கள் தேச தலைவர்கள் போன்று வேடமடிந்து வருகை தந்திருந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது. தொடர்ந்து மாணவ மாணவியரின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. முன்னதாக மாணவர்கள் நாட்டுப்பற்று மற்றும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தி தேசிய கொடி ஏந்தியவாறு பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் உமா மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9275 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 74,200 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1240 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள். சபாநாயகர் செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்தார். தொடர் விடுமுறையால் புதுவையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்த புதுவை. கவர்னரின் தேநீர் விருந்து. திமுகவினர் புறக்கணிப்பு. விண்ணேற்பு அன்னை ஆடம்பர தேர்பவனி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.